ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் கருப்பு மூவி பார்த்துட்டீங்க, யாரெல்லாம் கருப்பு மூவி பார்க்கலான்ட்ருக்கீங்க, யாரெல்லாம் கருப்பு மூவி போகலாமா வேணாமான்னு ஆர்கியூ பண்ணிட்டீங்க. அந்த ஆர்கியூ பண்ணுறவங்களுக்கு தான் இந்த பதிவு. கருப்பு மூவி உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. ஒர்த்தான மூவி. தேட்டரில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக தேட்டரில் மட்டும் பாருங்கள். ஃபோன்லேயோ டிவிலையோ பார்க்கலான்னு வெயிட் பண்ணாதீங்க, வேஸ்ட்டு. ஏன்னா விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த இன்டர்வல் சீனில் ஒரு டிரான்சிஷன் ஷாட் இருக்குது பாருங்கள், சூர்யா சாருக்கு பிரிச்சுட்டாங்க. வெறியாக இருந்துச்சு. கதறி கதறி கத்திக்கிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அஜய் பாலாஜி சார் ஆக்ஷனாக இருக்கட்டும், சூர்யா சார் ஆக்ஷனு, த்ரிஷா மேம் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேட்டரில் ரொம்ப நல்லா இருந்தது படம். எனக்கு பெருசாக கருப்பு சாமி பற்றி தெரியாது, ஏன்னா நான் ப்ரே பண்ணது கிடையாது. பட் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொல்கிறப்ப ரொம்ப செமையாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாக சொல்லணும்னா இந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப நான் உண்மையாலுமே கருப்பு சாமியை நேரில் பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தரமாக பண்ணியிருக்காங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தேட்டரில் மட்டும் போய் பாருங்கள். ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உண்மையாலுமே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு மூவி எடுக்கிறாங்களா, இந்த அளவுக்கு சூப்பராக விஷுவல் எஃபெக்ட்ஸோட ஒரு படம் இருக்குன்னா இந்த படம் தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம தமிழ் மூவிஸ்லாம் நல்லா இருந்தாலும் நிறைய டைமில் சப்போர்ட் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கோம். அதே தப்பு திரும்ப பண்ணேன்னா இந்த படம் ரொம்ப ஒர்த்தான படம். சும்மா யாரோ சொல்கிற நெகட்டிவ் ரிவ்யூ நம்பி யாரும் படத்துக்கு போகாமல் இருக்காதிங்க. உண்மையாலுமே சூப்பராக ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரை பண்ணது ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள். சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் சீன்லாம் என்னால் சொல்லவே முடியலைங்க. அது ஒரு ஃபீல் தான். அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. காந்தாரா மூவி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்துருப்போம். தமிழ் மக்கள்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த படத்துக்கு. அந்த படத்துக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அதே அளவுக்கு இந்த படத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம பார்த்து அவங்க சப்போர்ட்டும் பண்ணணும். தேட்டரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக. ஆர்ஜே பாலாஜி, ஹேட்ஸ் ஆஃப் பிரதர். நான் இதுவுமே மற்ற மூவி மாதிரி காமெடியாகவும் எமோஷனல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். நோ, ஆக்ஷன்லாம் படம் தரமாக பிரிச்சிருக்காரு, தரமாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு ஷாட்டுமே வெறியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் பிரதர். இது மாதிரி நல்ல மூவிஸ் நிறையா நீங்கள் கொடுக்கணும். ஐ ஹோப் ஆல் தி பெஸ்ட். சூப்பராக பண்ணுறீங்க பிரதர். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழில் ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் மக்கள் பார்க்க மாட்டாங்க, பிடிக்காது, அதனால் மேட்ச் ஆகாது, தனியாக தெரியும் அப்படின்னு நிறையா விமர்சனம் நானும் பார்த்துருக்கேன். பட் அதுக்கெலாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக ஆட் பண்ணியிருந்தார். கச்சா முச்சான்னு எதுவும் இல்லாமல் ரொம்ப செட்டில்டாக, ரொம்ப நீட்டாக, எங்கெங்கே தேவையோ அதெல்லாம் சூப்பராக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா சூப்பர் ஹீரோ மூவி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆந்துச்சு. ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லாமே விஷுவல் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு மேலே ஸ்பாயில் பண்ண விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாருமே போய் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியாக போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. கிட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்க படம். எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள். சீ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.